Good morning, boys. This is the online class, English online class. Now we are studying the fourth unit prose, that is the Attic. The author of this lesson is Satyajit Roy. Satyajit Roy. Now let us recall what we studied in the last class. The author Satyajit Roy and Aditya were friends. They were returning from their workplace in the road NH40. On their way, they decided to go to the village Brahmapur, the native village of Aditya. So they traveled in the road and they enjoyed the nature. At last, they reached the village Brahmapur. First, they got down from the car and they visited their old school. The entire school had been changed. Before that, it was an old building, a single building. Now they could see a big iron gate. Beyond that iron gate, there was a playground. After that, it was a two-story building. Then, after that, they wanted to visit the tea shop, Northern Uncle tea shop. They went there. There was an old man with dhoti and blue striped shirt. Over that, there was a shop. So they had their tea, and there was one man at the corner of a table who was bending his head as he was sleeping. So Northern Uncle told him that, Sanyal, it is almost 4 o'clock. You may go home. Other customers will come. After that, he stood up, sang a song from Tagore poem. Then he showed a gesture. He recited after reciting a story, he showed a gesture. That is Vande Mataram. Namaste. Yeah. சத்யஜித் ராய் இதான் ஆத்தர். அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து தங்கள் ஒர்க்கிங் சைட்டில் இருந்து திரும்பிட்டு இருந்தாங்க NH 40 ரோடில். இடையில ரோடு வந்து பைஃபர்கேட் ஆச்சு. அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பிரம்மாப்பூருங்கிற வில்லேஜ் இருக்குது. அது யாருன்னா ஆதித்யாவுடைய வில்லேஜ். அங்கே தான் அவருடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் முடித்தார். அதுக்கு பிறகு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்பாவோட சேர்ந்து கொல்கத்தா போயிட்டார். கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆயிட்டு. அவங்க அந்த போய் அவங்க படித்த பள்ளியிடத்தை பார்க்கணுன்னு விரும்பினாங்க. அது அவ்வளோ மாற்றமாக இருந்துச்சு, நல்லா மாறி இருந்து. ஏன்னா 29 வருஷம் கழிச்சதுனால. அதுக்கு பிறகு நாதன் அங்கிள் டீ ஷாப்புக்கு வராங்க. அங்கே டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்னரில் ஒரு மனுஷன் தலையை தொங்க போட்டு தூங்குற மாதிரி இருந்தார். அப்போது நாதன் அங்கிள் அவரை கூப்பிட்றாரு. சன்யால், இட் இஸ் அரௌண்ட் 4 o'clock. கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. இப்போது மற்ற கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. வந்த உடனே சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய முகத்தில் பெரிய மாற்றம். கண்கள் அப்படியே விரிஞ்சிச்சு. கைகளை அப்படியே தூக்குனார். தூக்கி ஒரு டாகூர் போயத்திலிருந்து பன்ரக்ஷாங்கிற போயம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, சொன்ன சொல்லை காப்பாற்றுதல், இல்லையா, சத்தியத்தை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற போயமை அவர் பாட்டுக்கு சத்தமாக படித்தார். படிச்சுட்டு ஒரு சைகை காட்டுறார். நமஸ்தே, போயிட்டு வரேன். நம்ம சொல்லுவோம்ல வணக்கம் அப்படிங்கிற மாதிரி நமஸ்தே அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றார். இதுவரை நம்ம படித்தோம். நவ் லெட் அஸ் கோ டு த டாபிக். டர்ன் டு பேஜ் நம்பர் 96. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan uncle who the gentleman was and what he did. இந்த சன்யால்ங்கிற மனுஷன் பண்ணதை பார்த்த உடனே there was a sudden change in Aditya's face. ஆதித்யாவுடைய முகத்துல ஒரு பெரிய மாற்றம் வருது. நான் அதுக்கு காரணத்தை கேட்கேன். I asked for the reason. The author, that is Roy, he asked for the reason, but without answering him. Aditya did not answer him, but he asked Nathan uncle that who was he and what did he do, what he did
அவன் என்ன சொன்னா, அது அந்த மனுஷன் யாரு, அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு யாரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு, சன்யாலை பத்தி. யாரு? ஆதித்யா. நாகன் அங்கிள் ரிப்ளை, சசன்க சன்யால். யாருன்னா அவருடைய பேரு சசன்க சன்யால். வாட் கேன் பி டன், வாட் கேன் பி டன், he leads a cursed life and gone crazy. என்னத்தை சொல்ல, வாட் கேன் பி டன், என்ன செய்ய, he leads a cursed life, ஒரு சாபமான வாழ்க்கை வாழ்றான், and gone crazy, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சவன் ஆயிட்டான். I think but has not forgotten any incident of the past. நான் நினைக்கிறேன் அவன் எவ்வளவுதான் இருக்கு மாதிரி இருந்தாலும் he had not forgotten anything in the past. கடந்த காலத்துல நடந்த எதையுமே அவன் மறந்த மாதிரி தெரியல, மறக்கல. sold his lands to get his only daughter married. யாரு? சன்யால். he sold all his lands to get married of his only daughter. தன்னுடைய ஒரே மகள் கல்யாணத்துக்காக தன்னுடைய நிலபுலன்கள் எல்லாத்தையும் வித்துட்டாரு. he lost his wife and only son last year. அவருக்கு இருந்த ஒரே ஒரு மகன், ஒரு மனைவி, ரெண்டு பேரும் போன வருஷம் இறந்து போய்விட்டார்கள். since then he is somewhat changed. அன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் இவன்கிட்ட ஆகி போச்சு. not really normal. where does he stay? not really normal. தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு உண்மையிலே அவன் நார்மலான மனிதனாக இல்லை. where does he stay? அப்ப எங்க தங்கி இருக்காரு, அவர் எங்க தங்கி இருக்காருன்னு யார் கேட்க? ஆதித்யா கேட்க. he stays with a friend of his father's, Jogesh Kabiraj. he stays with a friend of his father's, Jogesh Kabiraj. சன்யாலுடைய நண்பரான ஜோகேஷ் கபிராஜ் கூட தங்கி இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்க, அந்த பேர் ஜோகேஷ் கபிராஜ். who was Jogesh Kabiraj? he was the friend of சன்யால்ஸ் ஃபாதர். சன்யாலினுடைய அப்பாவினுடைய நண்பரோடு தங்கி இருக்கிறார். சசன்கா comes here, has tea and biscuits and always remember to pay, having an acute sense of self-respect. Sanyal used to come here and he will get some tea and biscuits and he will pay the amount as a man of as a quality of sincerity. இல்லையா? எதுலையுமே ஒரு சின்சியரான ஒரு மனுஷன் வந்து டீ சாப்பிடுவாரு, பிஸ்கட் சாப்பிடுவாரு, ஆனால் அதுக்குரிய அமௌண்ட்டை கரெக்டாக பார்த்து பே பண்ணிடுவாரு. பட் ஹவு லாங் திஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. பட் how long will this remain? I don't know, because he has no job, no profession and no income. இப்போ இருக்கிறத வச்சு தனக்குரியதை கொடுத்துடுறாரு. ஆனால் இதே மாதிரி தனியாளா எவ்வளோ காலம் இது நடக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்க. having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj house, we got into the car. having paid our bill, so they paid their bill and they ascertained the location of Jogesh Kabiraj house. ascertained, yeah. You just go to next page. It is nothing but confirmed. They confirmed the location of Jogesh Kabiraj house. They paid the bill. They asked for the location of Jogesh Kabiraj place, house. They confirmed it and they got into the car. டீ குடிச்சு முடிச்ச உடனே அதுக்குரிய பில்லை கொடுக்காங்க. ஜோகேஷ் கபிராஜினுடைய ஹவுஸ் எங்க இருக்குங்கிறது கேட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு they got into the car. கார்ல ஏறி புறப்பட்டார்கள். ஆதித்யா was at the wheel. ஆதித்யா was at the wheel. ஆதித்யா was at the wheel means ஆதித்யா was இந்த ஹேண்டில் பார்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டியரிங். காரை யார் ஓட்டுறா? ஆதித்யா ஓட்டிட்டு இருக்காரு. he expressed the wish to visit his house. கார் ஸ்டார்ட் ஆன உடனே ஆதித்யா expressed his wish to visit his house. ஆதித்யா அதுவரை வீட்டை பார்க்கணும்னுட்டு பெருசா ஒண்ணுமே சொல்லல. கார்ல ஏறின உடனே என் வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னுட்டு யார்கிட்ட கேட்காரு?
இந்த ராய் தட் இஸ் ஆத்தர் கிட்ட சொல்றாரு. So do you want to see your house? After all, I said. So after all, do you want to visit your house? Am I right? அப்படிங்க. அப்போ எல்லாத்துக்கும் மேல நீ உன்னோட வீட்டை இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறா அப்படிதானே அப்படின்ட்டு கேட்க. It has become essential to do so, Aditya replied. So immediately Aditya replied that it has become essential. That is, to visit my house has become very essential. இப்போ கண்டிப்பா என் வீட்டை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாகிவிட்டது. His nerves seemed overwrought for some reason. His nerves seemed overwrought. Overwrought means state of being upset. State of being upset. Overwrought. State of being upset. His nerves becomes overwrought. தன்னுடைய நரம்புகள் அப்படியே அப்செட் ஆகிட்டு ஒரு நர்வஸ், ஒரு பதஷ்டம் ஆகுது இல்லையா, ஒரு பதட்டமான நிலைமைக்கு வந்திருக்கிறான். We soon reached the house, which was surrounded by high walls. They reached Aditya's house. It was surrounded by high walls. இல்லையா, காம்பவுண்ட் வால், பெரிய உயரமான காம்பவுண்ட் வாலால சூழப்பட்டுள்ளது. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. Even from the ruins, ruins means destroyed condition. Even from the ruins, it seems to everybody can imagine how grand it should have been. Yeah, அந்த சிதிலம் அடைந்த நிலையிலையும் கண்டிப்பா எல்லாருக்கும் யாராலையும் இமேஜின் பண்ண முடியும் ஒரு காலத்துல இந்த வீடு எவ்வளவு கிராண்டா எவ்வளவு பெருசா இருந்திருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா காம்பவுண்ட் வால் அப்படி இருக்கு, வீட்டினுடைய தோற்றமும் அப்படி இருக்குது. We entered the building, that is, we entered the house, climbed up the stairs. They climbed up the stairs. படிக்கட்டு வழியாக ஏறி சென்றார்கள். And reached the attic on the second floor of the house. They reached the attic on the second floor of the house. So second floor na enna paru, ground floor, first floor, second floor. ரெண்டு மாடி கட்டடம். ஒன்னு சாதாரண கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேல முதல் மாடி, அதுக்கு மேல இரண்டாவது மாடி. They reached the attic which was in the second floor. இரண்டாவது மாடியில இருந்த அட்டிக், அட்டிக்னா நான் சொன்ன அரங்கு, அரங்கு அறை இல்லையா, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வீடு இருக்கிறது தான் அட்டிக். பரன், பரன் பழைய காலத்து வீடுகளை நீ பார்த்தா தெரியும், பரன் கண்டிப்பா இருக்கும். This was my favorite room, said Aditya. இரண்டாவது மாடியில் உள்ள அட்டிக்கை காட்டி, this was my favorite room, இதுதான் எனக்கு பிடிச்ச அறை. The attic has always been a favorite with children. பொதுவா குழந்தைகளுக்கு சாதாரண ஒரு ரூமை விட அட்டிக் அப்படிங்கிற பரன் ரொம்ப பிடிக்கும். பழைய காலத்து வீடுகளில் நீ பார்த்தா கல்லங்கோலி வச்சு விளையாடுவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒளிகிற இடமே இதாத்தான் இருக்கும், அரங்கு வீடு. அரங்கு வீடும் அட்டிக்ல மாடியில் உள்ள ஒரு அரங்கு வீடு. அப்போ எந்த குழந்தைக்குனாலும் ஒரு வீட்டில் பிடிச்ச இடம் எதுதான், அட்டிக் தான். It is in the attic that the child seems to be in the world of its own. When the children are in the attic, they will feel that they are in the world of its own. தங்களுடைய சொந்த உலகத்துல வாழ்ந்த மாதிரி விரும்புறது எதுலன்னா அட்டிக்குள்ள இருக்கும்போது இல்லையா. மழை காலங்களில் இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ சுகமா இருக்குமோ, அதே மாதிரி children when they are in attic, they feel that they are in their own child, அவங்க own world, அவங்க இருக்கிற சொந்தமான உலகத்தில் இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு பிடிக்கும். இது எதை சொல்ல வராங்கன்னா, குழந்தை பருவத்துல குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு இடம் எதுனா ஒரு வீட்டில் உள்ள அட்டிக், பரன் தான். A portion of the wall of the attic had crumbled down, and through the window that had been created, we could see the sky, the field, a part of the rice mill, the spire of the old temple. A portion of the wall of the attic had crumbled down. Crumbled, broken. Crumbled, broken. A part of the attic, a portion of the
attic was broken. அட்டிக்கினுடைய ஒரு சுவர், ஒரு பக்க சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து கிடந்தது. Because it was 29 years old. It was not maintained by the people. இல்லையா, 29 வருஷம் யாராலையும் மெயின்டைன் பண்ணாததுனால a part of the wall of the attic was broken. உடைந்து கிடந்தது. And there was a small window. அட்டிக்ல ஒரு சும்மா சின்ன ஜன்னல் கதவு இருக்குது. Through the window they could see the sky and the field and the spire of the old temple. What is that spire? The tall pointed on top of a building. ஒரு பில்டிங் உடைய கூரையில இருந்து ஒரு உயரமா pointed portion. The tall pointed on the top of a building, especially on top of church tower. நீங்க பாளையங்கோட்டையில ஊசி கோபுரத்தை பார்த்திருப்போம். கோபுரத்தின் உச்சி பகுதி, a tall pointed part of the building is called. அப்போ கோபுரத்தின் உச்சி. இங்க அவர் எதை பார்க்கறார்? அந்த ஸ்பயர் ஆஃப் தி ஓல்ட் டெம்பிள். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய கோவிலின் கூம்பு பகுதி இல்லையா, கோபுர பகுதியா பார்க்கலாம். So through the window they could see the sky, they could see the field, and they could see the spire of old temple. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. In the whole house, அந்த வீட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதி என்னதுன்னா அட்டிக். அந்த அட்டிக் தான், அந்த பரன் வீடு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. டியூ டு வெதர் அண்ட் விண்ட், காற்றாலையும் பருவநிலைகளாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது வீட்டிலேயே எதுதான்? அந்த அட்டிக் தான். The floor was strewn with twigs and straw and pigeon droppings. The floor was strewn சிதறடிக்கப்பட்டு கிடந்தது. Or covered, the floor was covered, strewn with எதுனாலயா? twigs, straw and pigeon droppings. தரம் முழுவதும் எது சிதறி கிடந்துச்சான்? twigsனா கொடிகள், கிளைகள், and straw வைக்கோல், and pigeon droppings புறாவில இருந்து கீழே விடக்கூடிய இறகுகள். அப்போ தரை முழுவதும் சின்ன சின்ன மரக்கிளைகள், வைக்கோல் துண்டுகள், புறாக்களின் இறகுகள் எல்லாத்திலும் எல்லாமே ஃபுல்லாக 29 வருஷம்னா எப்படி இருந்திருக்கோம் நம்ம இமேஜின் பண்ண பார்க்கலாம். தரை ஃபுல்லாக டஸ்டாக இருந்திருக்கும். அதில் பெரும்பாலும் என்னதான் இருக்கான்? சின்ன சின்ன மரக்கிளைகள், வைக்கோல் துண்டுகள், புறாக்களில் இருந்து விழுந்த இறகுகள். Among other things, the things போக, there was a broken cricket bat. ஒரு உடைந்த கிரிக்கெட் மட்டை. யார் யூஸ் பண்ணதா இருக்கும்? யார் வச்சு விளையாண்டதா இருக்கும்? ஆதித்யா விளையாண்ட பழைய கிரிக்கெட் பேட், உடைந்த கிரிக்கெட் பேட். The remains of an armchair. மரக்கட்ட ஆம்சேர் இருக்கும்ல, ஆம்சேர்களுடைய உடைந்து போவன சிறு சிறு பகுதிகள். அண்ட் a wooden packing case. wooden packing caseனா வேற ஒன்றும் இல்லை, மரப்பெட்டி. இந்த மூணும் கிடக்கு. ஆதித்யா got on top of the packing case and pushed his hand inside the ventilator. வென்டிலேட்டர்னா நம்ம பார்ப்போம், காற்று வர்றதற்காகவோ சூரிய ஒளி வர்றதற்காகவோ ஒரு சின்ன துவாரம் மாதிரி இருக்கும். ஆதித்யா என்ன பண்றாரு? he got on the wooden case, மரப்பலகையில ஏறி அதுல இருந்த ஒரு வென்டிலேட்டர் உள்ள he pushed his hand, உள்ள ஒரு கையை விடுறாரு. thus upsetting a narrow sparrow's nest. உள்ள கையை விட்டா அங்க உள்ள ஒரு குருவி கூடு கையை விட்டோட களைஞ்சி, and a part of the which fell on the ground. உள்ள கையை விட்ட உடனே அங்க இருந்த குருவி கூடு ஒன்று களைஞ்சிச்சு. களைஞ்சி அதனுடைய ஒரு பகுதி எங்க விழுதான்? தரையில விழுது. அப்ப 29 வருஷம் இருந்ததுனால உள்ள புறா, குருவி எல்லாம் வந்து கூடு கட்டிருக்கு. அப்ப அவர் ஒரு அந்த வென்டிலேட்டருக்குள்ள கையை விடும்போது a part of the sparrow's nest fell down. However,
he heaved a sigh of relief when he had been looking for. However, he heaved a sigh of relief. What is meant by sigh of relief? Sigh, பெருமூச்சு. உள்ள கையை விட்டு பார்த்த உடனே he showed a heave of sigh of relief. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. எதுக்காகமா? When he had got which he had been looking for. எதை தேடி வந்தோமோ அதை கிடைச்ச உடனே இல்லையா? உதாரணத்துக்கு நீ ஏதாவது படம் வேணா எதையாவது வச்சிருப்பா, மறந்து எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவா. வீட்டுக்கு போனோடனே ஞாபகம் வரும். இல்லைன்னா ஒரு நல்ல காஸ்ட்லி செல்ஃபோன் வச்சுக்கியா, வீட்டுக்கு போனோடனே ஞாபகம் வரும். ஐயோ யாரை எடுத்துப்பாங்களோங்கிற பதஷ்டத்தில் உளுந்தடிச்சு ஓடி வருவா. வந்து அந்த இடத்துல செல்ஃபோனை பார்த்த உடனே அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுவா. தட் இஸ் நத்திங் பட் sigh of relief இல்லையா? He heaved a sigh of relief when he had got for what he had been looking for. என்னதை எதிர்பார்த்து இருந்தோமோ அது கிடைத்த உடனே ஒரு பெருமூச்சு விட்டான். When I asked him what it was, he said, "You will get to know very soon." So immediately right, the author asked Aditya what it was. ஆதித்யா பார்த்து ஆத்தர் கேட்காரு அது என்னது அப்படின்ட்டு. அவருக்கு அவர் பதில் சொல்றாரு. ஆதித்யா எப்படி சொல்றாரு? யூ வில் கெட் டு நோ வெரி சூன். கொஞ்ச நேரத்திலேயே, அதி விரைவிலே உனக்கு அது என்னன்னு தெரியும் அப்படிங்க. We next went to jewelers to find out the weight of the article. அப்போ ஆதித்யாவுடைய வீட்டில இருந்து நேராக எங்க போறாங்க? ஒரு ஜுவல்லரி ஷாப், ஜுவல்லர்ஸ், ஒரு நகை கடைக்காரர்கிட்ட போயிட்டு டு ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் தி ஆர்டிகிள். அவங்க கண்டெடுத்த அந்த பொருளினுடைய வெயிட்டை பார்க்கறதுக்காக ஒரு நகை கடைக்காரர்கிட்ட போறாங்க. The jeweler remarked that it was an antique. The jeweler remarked that it was an antique. Antique means having high value because of its quality or age. Having high value because of its quality or age. ஒரு பொருளினுடைய அதிக வேல்யூ இல்லையா? ஆன்டிக்னா அதிக மதிப்பு கொண்ட பொருள். எதனாலன்னா அதனுடைய பழமையால். இப்போ நீ ஒரு ஒரு 70 வருஷம் 80 வருஷத்துக்கு உள்ள முன்னாடி உள்ள ஒரு காயினை பார்த்தா இந்த காயின் சேகரிக்கிறவங்க அதை 10,000 ரூபாய் கொடுத்து கூட வாங்கிடுவாங்க. அது மிஞ்சி போனால் காலனாகக்கூடிய மதிப்பு. இன்னைக்கு அதனுடைய வேல்யூ அதில் இருக்காது. ஆனால் பழமையான பொருட்களுக்கு அந்த வேல்யூவே அதிகம், பழங்கால பொருட்களுக்கு. அதனால தான் பழங்கால சிலைகள், ஐம்பொன் சிலைகள் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போகுது. அப்போ இட்ஸ் நத்திங் பட் ஆன்டிக் மீன்ஸ் the having high value because of its age. இல்லையா? அதனுடைய பழமையான காரணத்தினால அதிக விலை மதிப்பு உள்ள ஒரு பொருள் அப்படிங்கிறார். அப்போ இது பழசு தான், ரொம்ப காலம் பழையது தான், ஆனால் இதுக்கு மதிப்பு அதிகம் அப்படிங்கிறார். அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ். அப்போ கடையிலிருந்து தே ஸ்டார்டட் தேர் ஜேர்னி. தே ஸ்ட்ரைட் அவே வென்ட் டு ஜோகேஷ் கபிலாஷ் ஹவுஸ். வாஸ் ஜோகேஷ் கபிலாஷ்? சசக்யா சன்யாலினுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு. எங்க சன்யால் தங்கியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு நேரா போறாங்க. Though I was little curious, I did not ask Aditya anything. So the author was confused. நேராக வீட்டுக்கு போனா ஏதோ ஒன்று எடுக்காம உடனே ஜுவல்லரி ஷாப்புக்கு போறான், அங்கிருந்து நேராக இங்கே வரா, என்னன்னு தெரியல. though I was little curious, ஒரு anxious, ஒரு ஆவலா இருக்கு என்ன எதுன்னு கேட்கலாம்னுட்டு, பட் ஐ டிட் நாட் ஆஸ்க் எனிதிங். இல்லையா? ஆதித்யா கிட்ட எதுவுமே கேட்கல. யாரு? ஆத்தர். ஏன் போறாய், என்ன எடுத்தா, அதுக்கு உடனே சீக்கிரத்தில் உனக்கு தெரியும் அப்படின்னுட்டாரு. நேராக கடைக்கு போய் அதனுடைய மதிப்பை பார்க்குறாப்புல. அங்கிருந்து நேராக ஜோகேஷ் கபிலாஷ் வீட்டுக்கு வராப்புல. என்னன்னு தெரியல, தெரிந்து கூட இல்லை, ஆர்வமா இருந்தார். ஆனா என்ன ஏதுன்னுட்டு ஆதித்யா கிட்ட கேட்கவே இல்லை. சரி, ஸ்ட்ரைட்டாவே தே வென்ட் டு ஜோகேஷ் கபிலாஷ் ஹவுஸ். நேரா கபிலாஷ் வீட்டுக்கு போறாங்க. அங்க என்ன நடந்துச்சு, என்ன பேசுறாங்க, யாரை மீட் பண்ணாங்க,
அப்படிங்கிறத let us see in the next class. See you, bye.